வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நம்ம பர்வீன் கிச்சனில் குழிப்பணியாரம் பற்றி பார்க்க போகிறோம். இனிப்பான குழிப்பணியாரம் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது காட்டுறேன், எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இட்லி மாவு, இட்லி தோசைக்கு பயன்படுத்தக்கூடிய மாவு இந்த கிண்ணத்துக்கு 3/4 கிண்ணம் எடுத்திருக்கோம். வெல்லம் எடுத்துக்கொள்ளுங்க. இதை வெல்லத்தை பொடி பொடியாக நுணுக்கி வைத்துக்கொள்ளுங்க. கருப்பு எள் எடுத்திருக்கோம். பசும் நெய் எடுத்திருக்கோம். தேங்காய் எடுத்திருக்கோம். இது இவ்வளோ அதுக்கு தேவையான பொருட்கள். தேங்காவை உடைச்சி பாதி தேங்காவை பூவாக திருவி கொள்ளுங்க. அது மாதிரி தேவைக்கேற்ப, இனிப்பு தேவைக்கேற்ப வெல்லத்தை பொடி பொடியாக நுணுக்கி வைத்துக்கொள்ளுங்க. எள்ளை ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. நெய் எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறது காட்டுறேன் பாருங்கள். நம்ம ரெடி பண்ணிட்டோம். மாவில் வெல்லத்தை பொடி இது மாதிரி பொடி பொடியாக வெல்லத்தை நுணுக்கி வச்சு, இதை பாருங்கள், தேவைக்கேற்ப மாவில் வெல்லத்தை போட்டிருக்கேன். போட்டு கரைய வச்சுருக்கேன். அந்த மாதிரி உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவை இருந்ததுன்னா ஆப்பச்சோடா பவுடர் போட்டுக்கொள்ளுங்க. தேவைக்கேற்ப போட்டுக்கொள்ளுங்க. ஒரு சில மாவு புளிக்காமல் இருந்ததுன்னா தேவையில்லை. புளிச்ச மாவாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டுக்கொள்ளுங்க. உப்பு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், தேங்காய் பாதி தேங்காய் இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்றா இதில் தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாவை கரைச்சி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ஏன்னா வெல்லத்தில் இந்த மாதிரியான பொடி பொடி கட்டிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா உங்களுக்கு கரைஞ்சிரும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுல உங்களுக்கு கரைஞ்சிரும் பார்த்துக்கோங்க. தேங்காய் பூ அவ்வளோத்தையும் அதில் கொட்டிடுவோம். பாதி தேங்காய் நம்ம பூ பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாவில் வெல்லம், தேங்காய், ஆப்பச்சோடா, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கிறோம். அதோட எள்ளை எடுத்து இந்த சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் எள்ளை எடுத்து அதில் போட்டுருவோம். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் எள்ளை எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் கலந்து இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பணியாரத்தை ஊற்றலாம், செய்யலாம். அடுப்பு பருத்தி கொள்ளுங்க. அடுப்பு பருத்திட்டோம். சட்டி காயட்டும். அதாவது இது நான்ஸ்டிக் தவா கிடையாது, சாதா இரும்பு சட்டி தான். ஆனால் அடிக்கடி பணியாரம் செய்து பழக்கி வச்சுருக்கேன் அந்த சட்டியை. பாருங்கள், மாவு இப்படி கலக்கி வச்சுருக்கோம். நான் மாவு எவ்வளோ கெட்டியாக வச்சுருந்தேன் பாருங்கள். இப்போ அந்த வெல்லம் கரைஞ்ச உடனே மாவு கொஞ்சம் அப்போது லிக்விட் ஆகிட்டு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் தண்ணியாக லிக்விட் ஆகிட்டு பாருங்கள். கட்டியாக இருந்தது பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கரைஞ்ச உடனே தண்ணி ஆயிடுச்சு, வெல்லம் கரைஞ்ச உடனே மாவு. அதனால் எப்போவுமே பணியாரத்துக்கு மாவு எடுக்கும்போது கொஞ்சம் கட்டி ஆட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரி, செய்வோம். ஒவ்வொரு குழிக்கும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கொள்ளுங்க. எவ்வளோ அதிகமாக நெய் ஊற்றுறோமோ அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. எப்போவுமே பலகாரம் எப்போவுமே நெய் எந்தளவுக்கு ஜாஸ்தியாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு ருசி இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நிறைய ஊற்றக்கூடாது. அந்த குழிக்கு 3/4 குழி ஊற்றினாவே போதும் உங்களுக்கு. அந்த கரண்டியில் ஒரு கரண்டிக்கு எடுத்து 3 பணியாரம் ஊற்றுறேன். ஊற்றிட்டோம். அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுவோம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ கம்மியாக ஊற்றினோம், எப்படி புக்குன்னு ஊதி போய் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இதை திருப்பி போட்டுடலாம். மிதமான அடுப்பு தீயில வச்சு செய்யுங்க எப்போவுமே.
பாருங்கள், திருப்பி வச்சிட்டோம். இன்னொரு 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் எடுக்கலாம். வெந்துருச்சா பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். இதை எடுத்ததுக்கப்புறம் கூட அந்த குழியில் ஒரு சொட்டு நெய் நிற்கிது பாருங்கள். அப்படி நல்லா முறிவிச்சு பாருங்கள். புசு புசுன்னு பஞ்சு கணக்காக இருக்குது உங்களுக்கு. சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். செய்து பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு இது மாதிரியான இனிப்பு பலகாரங்கள் என்னென்ன செய்து காட்டணும் அப்படிங்கிறத பற்றி கூட நீங்கள் எனக்கு அதில் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமாக காட்டுறேன். பாருங்கள், மாவு கொஞ்சம் நல்லா லிக்விட் ஆகிட்டு பாருங்கள். ஒரு கரண்டி எடுத்து 2 பணியாரம் 3 பணியாரம் ஊற்றலாம். ஏன்னா அது பொங்கி மேலே வந்துடும். அடுப்பு தீ மட்டும் எப்போவுமே ஒரு மிதமான அளவில் வச்சுக்காங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளக்கவும் வேகும், மேலேயும் வெந்திருக்கும். இல்லாட்டா மேலே வெந்திருக்கும், உள்ளக்க வேகமாயிரும். தீ அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆயிரும். அதனால் தீ மட்டும் எப்போவுமே மிதமான ஒரு அடுப்பு தீயில் வைங்க. பாருங்க, இது பொங்கிச்சுன்னா அப்படி புஃப்னு ஊதிரும் பார்த்துக்கோங்க. இட்லி மாவு குழிப்பணியாரம் ரெடி. செய்து பாருங்கள். இது மேலே தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அதனால் அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்பாஞ்ச் மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். இட்லி மாவில் செய்கிறதுனால இது அப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்வீன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.